அனைவருக்கும் வணக்கம். சனி வக்ர பயிற்சி 2025. சனி பகவான் ஜூலை 12 இருந்து நவம்பர் 27 வரைக்கும் சுமார் ஒரு 139 நாள், ரவுண்டா நம்ம ஒரு 140 நாள்னு வச்சுக்கலாம். 140 நாட்கள் வக்ரத்துல டிராவல் பண்ண போறாரு. பொதுவா அந்த வக்ர பயிற்சி அப்படிங்கிறது ஒரு ராசில இருந்து இன்னொரு ராசிக்கு டிரான்சிட் ஆவாரு, பின்னோக்கி டிரான்சிட் ஆவாரு. ஆனா இந்த முறை பார்த்தோம்னா சனி பகவான் பின்னோக்கி டிரான்சிட் ஆகல, மீன ராசியிலேயே நட்சத்திரங்களுக்குள்ள மட்டும் வக்ரம் அடைகிறாரு. இது ஒரு முக்கியமான பாயிண்ட். இப்போ இந்த சனி வக்ர பயிற்சி நம்மளுடைய ராசி மற்றும் நம்முடைய லக்னத்துக்கு எந்த மாதிரியான சிறப்பு பலன்களை தரப்போகுது, எதுல எல்லாம் நம்ம கவனமா இருக்கணும் அப்படிங்கறத இப்போ நம்ம டீடெயிலா கிளியரா நம்ம பார்க்கலாம். வீடியோ ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி நீங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்துல இருக்க பெல் சிம்பிளை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நாங்க போற இது போல யூஸ்ஃபுல்லான வீடியோக்கள் உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிபிகேஷனாக கிடைக்கும். இப்போது காலச்சக்கரத்துக்கு 11வது ராசியான கும்ப ராசி மற்றும் கும்ப லக்னத்தை சேர்ந்தவர்களுக்கு இந்த சனி வக்ர பயிற்சி எப்படி இருக்கு அப்படிங்கறத இப்போ நம்ம டீடெயிலா கிளியரா நம்ம பார்க்கலாம். இந்த சனி வக்ர பயிற்சியை பொறுத்த வரைக்கும் கும்ப ராசிக்கு சனி பகவான் 2ஆம் இடத்துல டிராவல் பண்ணிட்டு இருக்காரு. 7ரை சனியுடைய கடைசி பார்ட்ல இருக்கும் பாத சனி காலகட்டம். ஜென்ம சனியில சனி பகவான் ஒரு வழி பண்ணிட்டாரு கும்ப ராசியை. நிறைய பேருக்கு பிரச்சனை தான். பொதுவா நம்முடைய ராசிநாதன் அப்படிங்கிறதுனால நமக்கு கெடுதலை செய்ய மாட்டார் அப்படின்னு நம்ம எடுத்துக்க கூடாது. சனி பகவான் ஒருவர் தான் நீதிக்காரகன் அப்படின்னு அழைக்கப்படும். அவர்களுடைய கர்ம வினைகளுக்கு ஏற்ப பலாபலன்களை வாரி வழங்குவாரு. அது நன்மையோ கெடுதலோ அது அவர்களுடைய கர்ம வினைகளுக்கு ஏற்ப அந்த பலன்கள் அப்படிங்கிறது கரெக்டா நடந்துகிட்டே வரும். அதனால ராசிநாதன் அப்படிங்கிறதுனால நமக்கு நல்ல பலன்களை அதிகமா கொடுப்பாரு, கெடுபலன்களை தரமாட்டார் அப்படிங்கிற கான்செப்டுக்குள்ள வரக்கூடாது. ஏன்னா சனி பகவான் ஒருவருக்கு மட்டும்தான் நீதிக்காரகன் என்ற பெயரும் ஈஸ்வர பட்டமும் வழங்கப்பட்டிருக்கு. அதனால தன்னுடைய கடமைகளை சரிவர செய்யற ஒரு பிளானட் எது அப்படின்னு பார்த்தோம்னா அது சனி தான். சனி மட்டும் ஒரு விஷயத்தை டிஃப்ரெண்டா நமக்கு புரிய வைப்பாரு. நிறைய பெயினை கொடுத்து, நிறைய வழிகளை கொடுத்து வாழ்க்கைனா என்ன அப்படிங்கறத தெளிவா புரிய வைப்பாரு. அதனால 7ரை சனி ஒரு வகையில நமக்கு வரம் தான், ஒரு வகையில நமக்கு இறைவனால கொடுக்கப்பட்டிருக்க ஒரு பொற்காலம் தான். ஏன்னா இப்போ நம்ம அடைந்திருக்க அந்த அனுபவத்தை இந்த 7ரை சனி இல்லாம நம்மளால அடைஞ்சிருக்க முடியாது. இப்ப நிறைய புரிதல் கிடைச்சிருக்கும், வாழ்க்கைனா என்னங்கிற ஒரு புரிதல் கிடைச்சிருக்கும். நம்மளை சுத்தி இருக்கிறவங்க எல்லாம் யாரு, நம்மளை சுத்தி இருக்கிறவங்க எத்தனை பேர் நமக்கு உண்மையா இருக்காங்க, உடல் ஆரோக்கியம்னா என்ன, உடல் ஆரோக்கியத்தை எதனால நம்ம பராமரிக்கணும், பொருளாதாரம்னா என்ன, பொருளாதாரத்தை எப்படி சேவ் பண்ணணும், யாரை நம்பணும் யாரை நம்ப கூடாது இப்படிங்கிற ஒரு தெளிவான ஒரு மைண்ட் செட்டை இந்த ஜென்ம சனி 7ரை சனி நமக்கு கொடுத்திருக்கும். இப்ப சனி நகர்ந்து இப்ப நமக்கு 2ஆம் இடம் பாத சனியா டிராவல் பண்ணிட்டு இருக்காரு. இருப்பினும் கும்ப ராசி கும்ப லக்னத்தை சேர்ந்தவர்களுக்கு இன்னும் அந்த பாதிப்புகள் குறையல, அப்படியே ஓரளவுக்கு மாடரேட்டா நகர்ந்துகிட்டு இருக்கு. பாதிப்புகள் பெரிய அளவுல குறையல. பொதுவா நம்ம ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கணும், சனி பகவான் மந்தக்காரகன் அப்படின்னு அழைக்கப்படுறாரு. கிரகங்கள்லயே ரொம்ப ஸ்லோவான பிளானட் சனி மட்டும்தான். அதனால கடைசி 2.5 வருஷத்துல கொடுத்த மிகப்பெரிய பிரச்சனைகள், மிகப்பெரிய பெயின், மிகப்பெரிய வழிகள் அது எல்லாத்தையும் 2-3 மாதத்துல நமக்கு குறைச்சிட மாட்டாரு. அப்படியே ஸ்லோவா அது கிராஜுவலா நமக்கு குறைய ஆரம்பிக்கும். பிரச்சனைகள்லாம் மெல்ல மெல்ல சரியாக ஆரம்பிக்கும். அதனால இந்த ரெக்கவரி டைமிங்கை நம்ம கொடுக்கணும். கண்டிப்பா ஜென்ம சனி விலகிட்டு பாத சனி தான் நடக்குது, இனிமே நமக்கு நல்ல காலம் தான் அப்படின்லாம் கிடையாது. இந்த பிரச்சனைகள்லாம் படிப்படியா குறைய ஆரம்பிக்கும், அதை நீங்க நல்லா உணரலாம். அதே மாதிரி இப்போ சனி 2ஆம் இடத்துல இருந்து வக்ரம் ஆகிற அமைப்பு நமக்கு நல்லதா கெட்டதா அப்படின்னு நம்ம அனலைஸ் பண்ணும்போது டெஃபினட்டா அது நல்லதுதான். ஏன்னா 7ரை சனியில வக்ர சனி அப்படிங்கிறது நிவர்த்திக்கான காலகட்டம் அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். இது வரைக்கும் என்ன பிரச்சனையில இருக்கீங்களோ, என்னென்ன பிரச்சனை எல்லாம் உங்களை தொடர்ந்துட்டு இருக்க மாதிரி ஃபீல் ஆகுதோ அது இந்த வக்ர காலத்துல டோட்டலா சரியாகும். ஆகவே இந்த 7ரை சனியில இந்த வக்ர சனி அப்படிங்கிறது எவ்வளவு நாள் சனி பகவானால ஏற்பட்ட பிரச்சனைகளுக்கு ஒரு நிவர்த்தியை கொடுக்கும். அதை நம்ம மெயினா இந்த இடத்துல ஹைலைட்டா பார்க்கணும். ஆகவே இந்த வக்ர சனி நமக்கு ஒரு தெளிவான பாதையை கிரியேட் பண்ணி கொடுக்கும், பிரச்சனைகள்லாம் விலக்கி விடும். அதன் வகையில இந்த வக்ர சனி நம்ம பாசிட்டிவாவே எடுத்துக்கலாம். இப்போ சனி 2ஆம் இடத்துல அமர்ந்து வக்ரம் ஆகுறதுனால என்ன பலன்கள் நடக்கும் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது குடும்பம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் இருந்த குழப்பங்கள்லாம் இப்ப சரியாக ஆரம்பிக்கும். ஃபேமிலியில இருந்த கலக்கம், வருத்தம் அதெல்லாம் டோட்டலா குறைய ஆரம்பிக்கும். குடும்பம் சார்ந்த எண்ணங்கள், குடும்பம் சார்ந்த கவலைகள் குறைய ஆரம்பிக்கும். குடும்பத்துல ஃபேமிலி மெம்பர்ஸோட ஏற்பட்ட அந்த கருத்து போராட்டம், பிரச்சனை, குடும்ப உறுப்பினரோட ஒத்து போகாத நிலை அதெல்லாம் இப்ப சரியாக ஆரம்பிக்கும். அதே மாதிரி குடும்பத்துல இருந்து வந்த தொடர் விரைய செலவுகள் இப்ப குறைய ஆரம்பிக்கும். குடும்பத்தால ஏற்பட்ட மன உளைச்சல் எல்லாமே சரியாக ஆரம்பிக்கும். இப்ப நீங்க வீடு கட்டி ஸ்டாப் ஆயிருக்குன்னா அந்த வீடை இப்ப ரீஸ்டார்ட் பண்ணலாம். வீடை கட்டி அந்த கிரகப்பிரவேசம் பண்றதுக்கு இந்த 140 நாட்கள் உங்களுக்கு ரொம்ப ஃபேவரா இருக்கும். அதே மாதிரி வெளியில மற்றவங்கள்ட்ட கொடுத்த வாக்கை இப்ப காப்பாற்ற முடியும். பொருளாதார ரீதியா யாருக்காச்சும் வாக்கு கொடுத்துருக்கீங்க அப்படின்னா, ஏதோ ஒரு விஷயத்துக்கு இதை நான் பண்ணி தரேன்னு வாக்கு கொடுத்துருக்கீங்கன்னா அந்த கொடுத்த வாக்கை இப்ப காப்பாற்றலாம். அதுக்கு இந்த 140 நாட்கள் ரொம்ப ஃபேவரா இருக்கும். அதே மாதிரி 12ஆம் அதிபதி வக்ரம் ஆகுறதுனால நிறைய செலவுகள் மாத்தி மாத்தி கடந்த காலகட்டங்களில் இருந்திருக்கும். தற்போது வரைக்கும் அந்த நிலை நீடிச்சிட்டு இருக்க மாதிரி ஃபீல் ஆகும். ஆனா 12ஆம் தேதிக்கு மேல இருக்கக்கூடிய செலவுகள்லாம் குறையும். பொருளாதாரத்தை சேமிக்கிறதுக்கு ஏதோ ஒரு வகையில நமக்கு ஒரு ஆதார ஊற்று கிடைக்கும். பொருளாதார ரீதியா இருக்கக்கூடிய அந்த தடுமாற்றம், பிரச்சனைகள்
பிரச்சனைகள்லாம் இப்ப குறைய ஆரம்பிக்கும். அது இந்த காலகட்டத்துல நான் ஒரு பெரிய பாசிட்டிவா பாக்குறேன். இந்த பேச்சு வார்த்தைகள்ல நிதானம் இல்லாத தன்மை கடந்த காலகட்டங்கள்ல இருந்திருக்கலாம். வார்த்தையை விட்டு மாட்டிக்கிறது, எப்படி பேசுறதுன்னு தெரியாம அவசரப்பட்டு வார்த்தையை விட்டு மாட்டிக்கிறது, அதெல்லாம் கடந்த காலகட்டங்கள்ல நமக்கு நிகழ்ந்திருக்கும். நம்மளால கண்ட்ரோல் பண்ணிருக்கவே முடியாது, என்ன பேசுறோம்னு புரிஞ்சிருக்காது. நம்ம நல்லதுக்கு ஒரு விஷயம் சொல்ல போய் அதை ஆப்போசிட்ல இருக்கிறவங்க தப்பா புரிஞ்சுக்கிட்டு அதை நம்ம மேலே ரிப்பீட் அடிச்சிருப்பாங்க. இந்த மாதிரியான சிச்சுவேஷன்லாம் கடந்த காலகட்டங்கள்ல மேக்ஸிமம் நிறைய பேருக்கு இருந்திருக்கும். நம்ம சொல்ற எண்ணம், நம்ம சொல்லக்கூடிய விஷயம் நல்ல விஷயமா தான் இருந்திருக்கும், அது நம்ம மனசுக்கு தெரியும். ஆனா ஆப்போசிட்ல உள்ளவங்க அதை தப்பா புரிஞ்சுக்கிட்டு நம்ம கிட்டே ஆர்குமெண்ட் பண்ணுவாங்க. இதுக்கு நம்ம சொல்லாமே இருந்திருக்கலாம் அப்படிங்கிற மாதிரியான மனநிலையை கடந்த காலகட்டம் நிச்சயமா கொடுத்திருக்கும். இப்போ அந்த வக்ர சனி பேச்சில தெளிவா கொடுத்துரும். நம்ம ஒரு விஷயம் சொல்ல வரதை கரெக்டா கன்வே பண்ணிடுவோம், ஆப்போசிட்ல இருக்கிற பர்சனுக்கு புரியுற மாதிரி நம்ம எடுத்து சொல்லிடுவோம். அதுக்கு இந்த காலகட்டம் ரொம்ப பாசிட்டிவா இருக்கு. பேச்சு வன்மை அதிகரிக்கும், பேச்சால ஆதாயம் ஏற்படும். பேசி உங்களுக்கு தேவையானதை சாதிச்சுப்பீங்க. அதுக்கு இந்த காலகட்டம் ரொம்ப பாசிட்டிவா இருக்கு. குடும்பத்துல சுப நிகழ்வு நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. பிரிந்த குடும்பம்லாம் இப்போ ஒன்னு சேரும். குடும்பத்துல பிரச்சனை பண்ணிட்டு குடும்பத்தை விட்டு பிரிந்து போனவங்களாம் இப்போ ஒன்னு சேருவாங்க. குடும்பத்துல ஏதோ ஒரு விதத்துல சுப நிகழ்வு, சுபமான ஒரு மகிழ்ச்சியான மாற்றங்கள் அப்படிங்கிறதுலாம் ஏற்பட ஆரம்பிக்கும். இருப்பினும் சனி வக்ரமாக இருந்தாலும் 2ஆம் ஸ்தானத்துல தான் இருக்காரு. பழைய விஷயங்களை நீங்க அசை போடும் போது அது பிரச்சனையா கன்வெர்ட் ஆக வாய்ப்பு இருக்கு. அதெல்லாம் குடும்பங்கள் ஒன்றிணையும் போது பழைய விஷயத்தை பத்தி பேசக்கூடாது. தேவையில்லாத விஷயங்கள், நம்மளுக்கு இந்த மகிழ்ச்சியை தடை செய்யக்கூடிய விஷயங்கள், அதெல்லாம் வந்து கொஞ்சம் அவாய்ட் பண்ணி டிராவல் பண்றது நல்லது. அதுல மட்டும் இந்த காலகட்டங்கள்ல கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருங்க. மற்றபடி குடும்பம் சார்ந்த வகை, பொருளாதாரம் சார்ந்த வகைக்கு ரொம்ப நல்லா இருக்கு. பிரச்சனைகள்லாம் குறையும். இந்த 140 நாட்கள்ல நிறைய சுப மாற்றங்களை நீங்க எதிர்பார்க்கலாம். அடுத்த சனியுடைய வக்ர பார்வை அப்படிங்கிறது நம்முடைய ராசிக்கு 4ஆம் இடம் சுகஸ்தானம், தாயார் ஸ்தானம், வித்யாஸ்தானத்துல பதியுது. கடந்த காலகட்டம்னு நம்ம எடுத்துட்டோம்னா தாய் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல நிறைய செலவு இருந்திருக்கும். தாயாருக்கு உடல் ஆரோக்கியம் ஸ்டேபிளா இருந்திருக்காது. அதே மாதிரி தாயாரோட ஏதாச்சும் கருத்து போராட்டம் அதிகமா இருந்திருக்கும். தாய் பற்றிய கவலை அதிகமா இருந்திருக்கும். உங்களால தாயாருக்கோ தாயாரால உங்களுக்கோ ஏதாச்சும் மன வருத்தம் இருந்திருக்கும். அதே மாதிரி நம்மளுடைய ஹெல்த்தும் ஓரளவுக்கு ஸ்டேபிளா இருந்திருக்காது. அஷ்டமத்திலையும் சனி பார்வை பதியுது. அதனால ஹெல்த் கண்டிப்பா நிறைய பேருக்கு ஸ்டேபிளா இருந்திருக்காது. மனசுல நிறைய கவலை, ஆசைகள் நிறைவேறல அப்படிங்கிற ஏக்கம், நம்ம நினைச்ச வாழ்க்கைக்குள்ள நம்மளால போக முடியல அப்படிங்கிற மாதிரியான ஒரு விரக்தி மனநிலை. முயற்சி பண்றோம், நிறைய எஃபோர்ட் போடுறோம், ஆனா அதுக்கான ரிசல்ட் கிடைக்கல அப்படிங்கிற மாதிரியான ஒரு மன விரக்தி அது கடந்த காலகட்டத்தில் நமக்கு நிறையவே இருந்திருக்கும். அதே மாதிரி படிப்பு சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல மாணவ மாணவிகளுக்கு கவனம் செலுத்த முடியல அப்படிங்கிற மாதிரியான கவன சிதறல், அது சார்ந்த விஷயங்கள்ல நிறைய டிஸ்ட்ராக்ஷன்ஸ் இருந்திருக்கும். ஆனா இப்போ இந்த வக்ர சனி பார்வையால தாயார் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் இருந்த வருத்தம், கவலைக்கு ஒரு நிவர்த்தி கிடைச்சிடும். தாயாருக்கு உடல் ஆரோக்கிய ரீதியா நல்ல ஒரு வளர்ச்சி, நல்ல ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கும். தாயாருடைய பூர்ணமான ஒத்துழைப்பு இப்போ உங்களுக்கு கிடைக்கும். அதே மாதிரி தாயாரோட ஏற்பட்ட அந்த கருத்து போராட்டம் சரியாக ஆரம்பிக்கும். உடல் ஆரோக்கிய ரீதியா பின்தங்கி இருக்கீங்கன்னா இந்த ஜூலை 12க்கு மேல அந்த உடல் ஆரோக்கியத்தில் இருக்கிற பிரச்சனைகள்லாம் சரியாக ஆரம்பிக்கும். ஜூலை 12க்கு மேல ஹெல்த் ரீதியா நல்லா இம்ப்ரூவ் ஆவீங்க. ஹெல்த் வந்து உங்களுக்கு நல்லா சப்போர்ட் பண்ணும். உடல் ஆரோக்கிய பிரச்சனையில இருந்து மீண்டு வருவீங்க. ஒரு சிலருக்கு மெடிக்கல் நீட்ஸ் ஏதாச்சும் தேவைப்படலாம், மருத்துவ செலவு ஏதாச்சும் ஏற்படலாம். ஹெல்த்தை இம்ப்ரூவ் பண்றதுக்கு செலவு பண்ணுங்க, அதுல தப்பு கிடையாது. ஹெல்த்தை நல்லா பேக்கப் பண்ணிக்கோங்க. இந்த டைமிங் வந்து உங்களுக்கு ஒரு நல்ல ரெஸ்ட் கொடுக்கும். நல்ல ஒரு ஃபுட் கிடைக்கும், நல்லா வயிறார சாப்பிட முடியும், டயத்துக்கு சாப்பிட முடியும், டயத்துக்கு தூக்கம் வரும். ஹெல்த்தை வந்து ரெக்கவர் பண்றதுக்கு அனைத்து சாத்தியக்கூறுகளும் உங்களுக்கு கிடைக்கும். அதை கரெக்டா யூஸ் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி மாணவ மாணவிகளுக்கு படிப்பு சம்பந்தப்பட்ட விஷயங்கள் இருந்த தொய்வு நிலையும் இப்ப சரியாகும். படிப்புல இருந்த வருத்தம், கவலை, குழப்பம், தடுமாற்றம், தடை, தாமதம் எல்லாம் சரியாகும். படிப்புக்கு ரொம்ப நல்லா இருக்கு. ஸ்டூடெண்ட்ஸ் நல்ல ஒரு ஆக்டிவா எஜுகேஷன்ல நல்லா கான்சென்ட்ரேஷன் பண்ண முடியும். அதுக்கு இந்த காலகட்டம் ரொம்ப ஃபேவரா இருக்கும். ஜென்ம ராகு நடக்குது, சிந்தனை குழப்பம் நிறைய இருக்கும். இது பண்ணுவோமா, அது பண்ணுவோமா, அப்படி பண்ணுவோமா, இப்படி பண்ணுவோமா அப்படிங்கிற மாதிரியான யோசனை நிறைய கொடுக்கும். அதே மாதிரி ஆசைகளை அதிகமா கொடுக்கும். மனசு வந்து அதிகமா ஆசைப்படும், மூளை நிறைய விஷயங்களை தேடும், நிறைய யோசிக்கும். இதை மட்டும் கொஞ்சம் நியூட்ரலைஸ் பண்ணிக்கோங்க. ஏன்னா ஜென்ம ராகு மேக்சிமம் நல்லது கிடையாது. குரு பார்வையில் இருக்கிறதுனால அதை எல்லாத்தையும் கண்ட்ரோல் பண்றதுக்கு முயற்சி பண்ணுவீங்க. என்னை பொறுத்த வரைக்கும் ஓவர் திங்கிங் எதுலையும் இல்லாம இருந்தா பெட்டரா இருக்கும். அடுத்தது அஷ்டமத்துல சனி பார்வை. கடந்த காலகட்டங்களில் ஏதாச்சும் வம்பு, வழக்கு, பிரச்சனை, கெட்ட பெயர் ஏதாச்சும் இருந்துச்சுன்னா அந்த இருக்கக்கூடிய கரைகள் எல்லாம் இப்ப சரியாக ஆரம்பிக்கும். ஜூலை 12க்கு மேல உங்க மேல இருக்கிற அந்த பிளாக் மார்க் எல்லாம் இப்ப ரிமூவ் ஆக ஆரம்பிக்கும். வம்பு வழக்கு ஏதாச்சும் இருக்குனாக்கா அது இப்ப சரியாகும். கோர்ட்டு கேஸ்ல ஏதாச்சும் பிரச்சனை போயிட்டு இருக்குனாக்கா அந்த கோர்ட்டு கேஸ்ல உங்களுக்கு சாதகமான தீர்ப்பு கிடைக்கும். சோ அதுக்கு இந்த காலகட்டம் ரொம்ப ஃபேவரா இருக்கு. அதே மாதிரி உங்களுடைய பிரைவேட் பார்ட், கழிவு நீக்க உறுப்புகள் ஏதாச்சும் பிரச்சனை இருக்கு அப்படின்னா அது இப்போ சரியாகும். அதே மாதிரி இந்த உணவு முறைகள் இருந்த பிரச்சனைகள் சரியாகும். கடந்த காலகட்டங்களில் சரியான சாப்பாடு கிடைச்சிருக்காது, வெளியிடங்கள் அதிகமா சாப்பிட வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டிருக்கலாம். வயிறு புண்ணாகிறது, வயிறு கோளாறு இருக்கிறது, செரிமான பிரச்சனை இருக்கிறது, இதெல்லாம் கடந்த காலகட்டங்களில் அதிகமா இருந்திருக்கும். அதெல்லாம் இப்ப சரியாகும். ஹெல்த் ரீதியா நல்ல ஒரு கம்பேக் கொடுக்கறதுக்கான ஒரு டைம் பீரியட் தான். அதனால ஹெல்த் நல்லா இம்ப்ரூவ் பண்றதுக்கு நிறைய இன்வெஸ்ட் பண்ணுங்க, அது ரொம்ப நல்லது.
அடுத்தது சனி பகவானுடைய 10வது பார்வை அப்படிங்கிறது நம்மளுடைய ராசிக்கு 11ஆம் இடத்துல பதியும். இந்த 11ஆம் இடத்துல சனியுடைய பார்வை இருக்கும்போது பொதுவா பார்த்தோம்னா மூத்த சகோதரத்துவம், பொருளாதாரம் சம்பந்தப்பட்ட விஷயம் இதெல்லாம் ஒரு மாதிரி ஏற்றத்தாழ்வுகளை கொடுத்துரும். கடந்த காலகட்டம் வந்து மூத்த சகோதரத்துவத்தோட மேக்சிமம் ஒத்து போயிருக்காது. அப்படி இல்லைன்னா அவர்கள் சார்ந்த வகையில் ஏதாச்சும் விரைய செலவு இருந்திருக்கலாம், அவர்கள் சார்ந்த கவலைகள் ஏதாச்சும் இருந்திருக்கலாம். அதே மாதிரி பொருளாதாரம் எவ்வளவு சம்பாதிச்சாலும் ஒரு திருப்தியை கொடுத்திருக்காது, எவ்வளவு சம்பாதிச்சாலும் பத்தல அப்படிங்கிற மாதிரியான ஒரு மனநிலையை கொடுத்திருக்கும். நிறைய செலவையும் சேர்த்தே கொடுத்திருக்கும், பொருளாதார நிறைவை கொடுத்திருக்காது. நிறைய உழைச்சிருப்போம், ஆனா அதுக்கான ஒரு அங்கீகாரம், அதுக்கான ஒரு தகுந்த ஊதியம் கிடைச்சிருக்காது. ஆனா இப்போ சனி வக்ரமாகி 11ஆம் இடத்தை பாக்குறதுனால நீங்க உழைக்கிற உழைப்புக்கான ஊதியம் உங்களுக்கு கிடைச்சிடும். உங்களுக்கு சம்பள உயர்வு, பதவி உயர்வு இதெல்லாமே இந்த காலகட்டங்கள்ல பாசிபிளா இருக்கு. பொருளாதார ரீதியா ஒரு தன்னிறைவு அடைகிறதுக்கு ஒரு ஏதுவான காலகட்டம். உங்களுடைய கமிட்மெண்ட் எல்லாம் ஃபுல்ஃபில் பண்றதுக்கு தேவையான பொருளாதாரம் உங்களுக்கு கிடைச்சிடும். பொருளாதாரத்துல இருந்த தடை தாமதம் எல்லாம் இப்ப விலகும். வெளியில யாருக்காச்சும் நீங்க பண உதவி பண்ணிருக்கீங்கன்னா அந்த கொடுத்த பணம் இப்ப திரும்ப கைக்கு கிடைக்கும். அதுக்கு ரொம்ப பாசிட்டிவா இருக்கு. அடுத்தது மூத்த சகோதரத்துவம் சார்ந்த வகையில இருக்கக்கூடிய அந்த வருத்தம், கவலை எல்லாம் சரியாகும். மூத்த சகோதரத்துவத்துக்கு சுப விசேஷம், சுப நிகழ்வு, சுப விரைய செலவு இதெல்லாம் பண்றதுக்கு ஒரு ஏதுவான காலகட்டமா இருக்கும். அதே மாதிரி கடன் பிரச்சனை ஏதாச்சும் இருக்குன்னா இந்த கடன் பிரச்சனையை சமாளிக்கிறது தேவையான பொருளாதாரம்லாம் இப்ப நமக்கு கிடைச்சிடும். அதுக்கு நான் அந்த காலகட்டத்தை பாசிட்டிவா பாக்குறேன். அதே மாதிரி திருமண முயற்சி, திருமண வாழ்க்கை இதெல்லாம் கொஞ்சம் ஸ்டேபிளா டிராவல் பண்றது நல்லது. வாழ்க்கை துணை சார்ந்த வகையில நிறைய வருத்தங்கள் இருக்கலாம். வாழ்க்கை துணையால தேவையில்லாத மன உளைச்சல் ஏற்படலாம். அதெல்லாம் நீங்க கொஞ்சம் ஸ்டேபிள் பண்றதுக்கு முயற்சி பண்ணணும். 2ஆம் இடத்துல சனி வக்ரம் ஆகுறதுனால வாழ்க்கை துணை விட்டு பிரிந்து இருக்கிறவங்க, வாழ்க்கை துணையோட சண்டை போட்டு பிரிஞ்சு இருக்கிறவங்க அவங்களாம் ஒன்னு சேர்றதுக்கான வாய்ப்பு கிடைக்கும். ஆனா அந்த டைமிங்ல பழைய விஷயங்களை பேசி மீண்டும் அந்த விஷயத்தை அப்படியே ஊதி பெருசாகிடக் கூடாது. அதை நீங்க கரெக்டா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. ஆனா 7ஆம் இடத்துல கேது இருக்கிற வரைக்கும் வாழ்க்கை துணையோட மேக்சிமம் ஒத்து போகாது. நிறைய கருத்து போராட்டம் வரும். நீங்க ஒண்ணு சொல்லுவீங்க, அவங்க ஒண்ணு சொல்லுவாங்க. இப்படி கொஞ்சம் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்காவே போற மாதிரி ஃபீல் ஆகும். இது டெம்பரவரி தான், சரியாயிடும். எதுக்கும் உணர்ச்சி வசப்பட்டு கோபத்தை வெளிப்படுத்தாம இருக்கிறது உங்களுக்கு சிறப்பான பலன்களை பெற்று தரும். அதே மாதிரி திருமண முயற்சியை பொறுத்த வரைக்கும் இந்த காலகட்டத்தில் சரியா பொருத்தம் பார்த்து பண்றது ரொம்ப நல்லது. ஏன்னா 1 and 7ல ராகு கேது இருக்கும்போது பொருத்தம் இல்லாத ஜாதகம் மேக்சிமம் அதிகமா வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதனால ஜாதக பொருத்தம்லாம் சரியா பார்த்து உங்களுக்கு ஏற்றவரை தேர்ந்தெடுத்துக்கிறது ரொம்ப நல்லது. அதே மாதிரி காதல் உறவு திருமண உறவா கன்வெர்ட் ஆகுமா அப்படின்னு பார்க்கும்போது காதல் உறவுல ஓரளவுக்கு மகிழ்ச்சி, ஓரளவுக்கு நிறைவு இதெல்லாம் ஓரளவுக்கு கிடைக்கும். இப்போ வந்து காதல் உறவு வந்து ஓரளவுக்கு பலப்படுற மாதிரியான ஒரு சிச்சுவேஷனுக்கு வரும். கடந்த காலகட்டம் நிறைய கசப்புகளை உங்களுக்கு கொடுத்திருக்கும், நிறைய மன வருத்தங்கள், மன போராட்டம், நிம்மதி இல்லாத சூழ்நிலையில கொடுத்திருக்கும். இப்ப குரு வந்து 5ஆம் இடத்துல இருக்கிறதுனால உங்களை விட்டுட்டு போனவங்க கூட இப்ப உங்களுக்கு திரும்ப உங்க கூட வந்து ஜாயின் ஆவாங்க. ஆனா ஜென்ம ராகு நடந்துகிட்டு இருக்கிறதுனால எதையும் ஏத்துக்க முடியாது, நிறைய சந்தேக குணம் வரும், மனசு எதையும் ஒத்துக்காது. அது ஜென்ம ராகு வந்து டிஃபால்ட்டா நமக்கு கொடுத்துரும். ஆனா பிரிந்தவர்கள்லாம் ஒண்ணு சேருவாங்க. அதுக்கு வந்து இந்த காலகட்டம் பாசிட்டிவா இருக்கு. இருப்பினும் மனசு அதை ஏத்துக்காது அப்படிங்கறத யதார்த்தமான உண்மை. காதல் உறவை திருமண உறவா கன்வெர்ட் பண்றதுல ஒரு சில குழப்பம், பிரச்சனைகள்லாம் இருக்கு. ஆனா இந்த காலகட்டம், இந்த வக்ர சனி காலகட்டம் ஃபேமிலில கொஞ்சம் பேசணும்னாக்கா அதுல ஓரளவுக்கு கிரீன் சிக்னல் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. இருப்பினும் 7ஆம் இடத்துல கேது இருக்கிற வரைக்கும் பார்த்தோம்னா இந்த திருமண முயற்சி, காதல் உறவு திருமண உறவா கன்வெர்ட் ஆகிற அதுல ஒரு சில நடைமுறை சிக்கல்கள் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதை நம்ம கொஞ்சம் பொறுமையால ஹேண்டில் பண்ணி எடுத்துட்டு போறது சிறப்பு. அதே மாதிரி குழந்தை பாக்கியம், பிள்ளைகள் சம்பந்தப்பட்ட விஷயம் இதெல்லாம் அனலைஸ் பண்ணும்போது குழந்தை பாக்கியம் இல்லாதவங்களுக்கு குழந்தை பாக்கியத்துல சுப செய்தி தாராளமா கிடைச்சிடும். பிள்ளைகளால ஏற்பட்ட மன உளைச்சல், மன உறுத்தம்லாம் சரியாயிடும். பிள்ளைகளுக்கு சுப விசேஷம், சுப நிகழ்வு ஏதாச்சும் பண்றது முயற்சி பண்ணுவீங்க. அதுக்கெல்லாம் அந்த காலகட்டம் ரொம்ப பாசிட்டிவா இருக்கு. ஓவராலா இந்த சனி வக்ர பயிற்சியை பொறுத்த வரைக்கும் நிறைய சுபத்துவம் உண்டு, பிரச்சனைகள்லாம் குறையும். இந்த 140 நாட்கள் கும்பத்துக்கு ஒரு ரெக்கவரி டைமிங்கா இருக்கும் அப்படிங்கிறது என்னுடைய கருத்து. இவ்வளவு நாள் எதெல்லாம் பிரச்சனையா உங்களுக்கு தெரிஞ்சதோ அதெல்லாம் இப்போ நியூட்ரல் ஆகும். பிரச்சனையை விட்டு நமக்கு பாசிட்டிவா ரொம்ப பூம் ஆகும் அப்படிங்கறத தாண்டி பிரச்சனைகள்லாம் நியூட்ரல் ஆகும். நமக்கு தலைவலி இல்லாம ஒரு மன நிறைவு, மன நிம்மதி இப்ப கிடைக்கும். நம்ம இழந்த நம்மளுடைய கேரக்டர் நமக்கு திரும்ப கிடைக்கும். அதை நான் அந்த காலகட்டத்தில் பாசிட்டிவா பாக்குறேன். இந்த வக்ர சனி ஆண் பெண் இருபாலருக்குமே ரொம்ப சூப்பரா இருக்கும். இந்த 140 நாட்களை கரெக்டா யூஸ் பண்ணி டிராவல் பண்ணுங்க. எல்லாமே உங்களுக்கு சுபத்துவமா நடக்கும். வாழ்த்துக்கள். இப்போ நீங்க இதுவரையும் பார்த்தது கோச்சார ரீதியாக சொல்லப்பட்டிருக்க ஒரு பொது பலன் தான். இந்த பொது பலன் உங்களுடைய ஜனனகால ஜாதகத்தில் இருக்கக்கூடிய கிரக அமைப்பு, மேலும் உங்களுடைய ஜனனகால ஜாதகத்தில் நடக்கக்கூடிய தசா புக்தி அந்தரம் இதை பொறுத்து டெஃபினட்டா மாறுபடும். உங்களுக்கு ஒரு நல்ல யோக தசை நடக்குதுன்னா இந்த கோச்சார ரீதியா ஏற்படக்கூடிய பாதிப்புகள் எதுவும் உங்களுக்கு பெருசா தெரியாது, பாதிப்புகள் எதுவுமே உங்களை நெருங்காது. அதுவே அவயோக தசை நடக்குதுன்னா கோச்சார ரீதியா சொல்லக்கூடிய பாசிட்டிவான பலன்கள் எதுவுமே உங்களுக்கு பொருந்தாது. இங்க பூரா பாசிட்டிவா சொல்லியிருப்பாங்க, உங்களுக்கு நடக்கிறது பூரா நெகட்டிவா இருக்கும். எனவே சப்ஜெக்ட்
உங்களுடைய இந்த தசா புக்திகளை நீங்க சரியா கால்குலேஷன் பண்ணி பாத்துக்கணும். உங்களுக்கு நல்ல யோக தசை நடக்குதா இல்ல அவயோக தசை நடக்குதா, இந்த டைம்ல ரிஸ்க் எடுக்கலாமா எடுக்க கூடாதா அப்படிங்கறத உங்களுடைய ஜனனகால ஜாதகத்தை வச்சு அந்த சப்ஜெக்ட்லாம் நீங்க பாத்துக்கணும். சோ இது உங்களுடைய குடும்ப ஜோதிடரை நீங்க அணுகும்போது உங்களுக்கு இன்னும் ஒரு தெளிவான ஒரு மனநிலையை அவங்க கிரியேட் பண்ணி கொடுப்பாங்க. அதே மாதிரி கோச்சாரம் அப்படிங்கிறது உங்களுடைய தற்போதைய மனநிலையை தான் குறிக்கும். உங்களுடைய மனசு தற்போதைக்கு எப்படி இருக்கு அதை வந்து கோச்சாரம் குறிக்கும். அது ஆக்ஷனா மாறுமா அப்படிங்கறத வந்து உங்களுடைய ஜனனகால ஜாதகம் தான் முடிவு பண்ணும். கொடுப்பினை தான் உங்களுக்கு முடிவு பண்ணும். அதாவது உங்களுடைய ஜனனகால ஜாதகத்தோட இந்த கோச்சாரத்தை கம்போஸ் பண்ணி பார்க்கும்போது உங்களுக்கு இன்னும் ஒரு கிளியரான அண்டர்ஸ்டாண்டிங் கிடைக்கும். ஆகவே வெறுமனே வெறும் கோச்சாரத்தை மட்டும் பார்த்துட்டு எந்த ஒரு முக்கியமான முடிவுகளையும் எடுக்காதீங்க. மேலும் நம்மளுடைய சேனல்ல இதுக்கு முன்னாடி ராகு கேது பயிற்சி பலன்கள் ரொம்ப டீடைலா ஒரு நட்சத்திரத்துக்கும் ஒரு ராசிக்கும் டீடைலா ரிலீஸ் பண்ணிருக்கோம். சோ அந்த வீடியோக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன். அப்படிலாம் நம்மளுடைய சேனல்ல அவைலபிளா இருக்கும். டைம் இருக்கும்போது அதையும் செக் பண்ணி பாருங்க. அதே மாதிரி குரு பயிற்சி பலன்கள், மாத பலன்கள் இதெல்லாம் டீடைலா ரிலீஸ் பண்ணிருக்கோம். சோ அது உங்களுக்கு டைம் இருக்கும்போது நம்மளுடைய சேனல்ல அவைலபிளா இருக்கும். நீங்க செக் பண்ணி பாருங்க. அது உங்களுக்கு ஒரு வகையில சின்னதா ஏதாச்சும் ஒரு புரிதலை கொடுக்கும். அதே போல ஒரு ராசி, ஒரு நட்சத்திரம், ஒரு லக்னம் இது எல்லாத்துக்கும் வந்து பார்த்தோம்னா பொது வாழ்க்கை பலன்கள் அப்படிங்கிறது நம்ம ரிலீஸ் பண்ணிருக்கோம். ஜெனரல் லைஃப் ப்ரெடிக்ஷன் அப்படிங்கிறது ரிலீஸ் பண்ணிருக்கோம். சோ அந்த பதிவுகளை நீங்க என்ன பார்க்கலைன்னா அதை ஒரு வாட்டி செக் பண்ணி பாருங்க. அந்த வீடியோக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. அந்த பதிவுகளை பார்க்கும்போது உங்களுடைய வாழ்க்கை பற்றிய ஒரு தெளிவான கண்ணோட்டம், ஒரு தெளிவான புரிதல் அப்படிங்கிறது டெஃபினட்டா உங்களுக்கு கிடைக்கும். சோ டைம் இருக்கும்போது அந்த பதிவுகளை மறக்காம செக் பண்ணி பாருங்க. நிச்சயமா அது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். மேலும் இந்த பதிவு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுன்னு நினைச்சீங்கன்னா மறக்காம ஒரு தம்ஸ் அப் கொடுத்துருங்க, ஒரு லைக் பண்ணுங்க. உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கறத கமெண்ட் செக்ஷன்ல மறக்காம சொல்லுங்க. மேலும் நம்முடைய சேனல்ல பதிவிடக்கூடிய அந்த பதிவுகள் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அண்ட் ஃபைனலி வெரி லிமிடெட் டைம். ஸோ பி கூல், ஸ்டே ஹாப்பி, ஸ்டே ஹெல்தி அண்ட் என்ஜாய். வாழ்த்துக்கள். நன்றி.